Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் ஒரு சுற்றி கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி பொன்முறுவலாலாம் ஆக வேண்டாங்க. லேசான ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்ல கொதி வரட்டும். நல்ல கொதி வந்தாக்கில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். நான் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை குறைஞ்ச தீயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சட்டுன்னு மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்தாக்கில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொஞ்சம் கனமான அடையாக தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும் இல்லை. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஸ்டீமர் பிளேட் போட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக அந்த ஸ்டீமர் பிளேட்லேயோ இட்லி பாத்திரத்துலேயோ கூட வேக வைக்கலாம். அப்படி செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வேக வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற வெந்நீரில் தான் மாவு போட்டு கிளறி இருக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். 3லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட கொடுத்து விடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கார சட்னி வரமிளகாய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.